ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய புத்தகம் தவளை, அதாவது காலை எழுந்தவுடன் தவளை, அந்த புத்தகம் படிச்சிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதில் அந்த குறிக்கோளை நிர்ணயித்தல் அப்படிங்கிறத அந்த 3வது ஸ்டெப் பார்த்தோம். ஸோ அந்த குறிக்கோள் நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்ஃப் அஃபர்மேஷன், அதாவது சுய பிரகடனப்படுத்திக்கிறது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளே நம்மளுக்கு உற்சாகமாக, சத்தமாக, உறக்க சொல்லி பிரகடனப்படுத்திக்கிறது. அடுத்து உறக்க சொல்கிறத அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எழுத்தில் போடணும். ஸோ இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில். விடியற் காலையில் 4:06 பிரம்ம முகூர்த்தம், அந்த நேரம்தான் சுய பிரகடனப்படுத்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நேரம், சரியான ஒரு நேரம்னு சொல்லியிருக்கிறேன். அதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த சுய பிரகடனப்படுத்திட்டு அப்படியே விட்டுறதில்ல, உங்களுடைய குறிக்கோளாக அதை நிர்ணயிங்க, எழுதுங்க. ஸோ அந்த குறிக்கோள் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த பெரிய விஷயத்தை சின்ன சின்ன விஷயமாக நீங்கள் பட்டியலிடுங்க. ஒரு உதாரணத்துக்கு 2026 அக்டோபர் மாதத்திற்குள் 450 இல்லை 600 சதுர அடியில் எந்த ஊரில் எங்கே எவ்வளவு மதிப்பீட்டில் நான் வீடு கட்டி முடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டீங்க. ஸோ அந்த குறிக்கோள் அப்படிங்கிறது ஸ்மார்ட், அதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும், அச்சீவபிளாக இருக்கணும், ரியாலிஸ்டிக்காக இருக்கணும், டைம் பவுண்டு, அதாவது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருக்கணும், அளவிடக்கூடியதாக இருக்கணும், அதை சாதிக்க முடிஞ்சதாக இருக்கணும், அடுத்து உண்மையானதாக இருக்கணும், செயல்பாட்டுக்கு தகுந்ததாக இருக்கணும், குறிப்பிட்ட ஒரு காலக்கெடுவுக்குள்ளே அது முடிக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ இது மாதிரி இருக்கணுமே ஒழிய நான் ஒரு வீடு கட்ட போகிறேன்னா உங்களுக்கே தெளிவில்லை. ஸோ நீங்களே சரியாக கட்டளை இடலை, அப்புறம் எப்படி இந்த பிரபஞ்சம் கேட்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான பொக்கிஷங்கள், பலவிதமான பணம், இல்லை பொருளாதாரமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், பல விஷயங்கள் கொட்டி கிடக்கு, நிரம்பி கிடக்கு. ஆனால் கேட்கறதுக்கு நம்ம தான் தயாராக இல்லை. அதை வேணும்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அறுதியிட்டு முடிவாக சொல்கிறதில்ல, விரும்புறதில்லை. நீங்கள் விரும்புங்க, நீங்கள் நினைங்க, அது நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எண்ணத்தில் கொண்டு வாங்க, அந்த எண்ணத்தில் கொண்டு வந்ததை எழுத்தில் கொண்டு போங்க. ஸோ எழுத்தில் போட்டதுக்கப்புறம் அந்த பெரிய குறிக்கோளை சின்ன சின்ன குறிக்கோள். ஸோ வீடு கட்டணும், நான் என்ன முதல்ல இடம் வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும், பணத்துக்கு ரெடி பண்ணணும், ஒரு மேஸ்திரி கட்டுமான இதுக்கு ரெடி பண்ணணும், பொருட்கள் முன்னாடியே எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நான் ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறேன் அப்படின்னா எந்த வேலை, ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் குரூப் 1 எக்ஸாமா, டிஎன்பிசியா, இல்லை வேறு ஏதாவது துறையா? ஸோ அந்த துறை சார்ந்த பரீட்சை என்ன, அதுக்கான நேர்முக தேர்வு இருக்கா? ஸோ இப்போ எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அதை பட்டியலிடுங்க. அப்போ அந்த பட்டியலிட்டதுக்கப்புறம் அதை முன்னுரிமைப்படுத்துங்க. எதை முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யணும், எதை 3வது செய்யணும்னு சொல்லிட்டு பட்டியலிட்டதில் முன்னுரிமைப்படுத்துங்க. ஸோ முன்னுரிமைப்படுத்திட்டு ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே வாங்க. இதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டில் பார்த்தோம், காலை எழுந்தவுடன் தவளை. அதில் மிக முக்கியமான வேலை, கஷ்டமான வேலை, பெரிய வேலை, அதை முதல்ல செய்யுங்கன்னு சொன்னோம். ஆமாம், நீங்கள் கஷ்டமான வேலையவே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் மிச்ச விஷயங்கள் எல்லாம் சுலபமாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ குறிக்கோளை நிர்ணயிங்க, அதை எழுத்தில் போடுங்க, பட்டியலிடுங்க, முன்னுரிமைப்படுத்துங்க, ஆக்ஷனுக்கு வாங்க, சாதிங்க. ஸோ சாதனை படைப்போம், அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள். அதிகாலையில் எழுந்திருப்போம், சுய பிரகடனம் செய்வோம், குறிக்கோள் நிர்ணயிப்போம், சாதிப்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். இன்னொரு நாள் புதிய ஒரு விஷயத்தில் சந்திக்கலாம்.